ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரக்கடி காசை பார்க்க போகிற சரக்கடி காசையில் வந்துட்டு நம்ம வக்கீல் சார் இருக்காரே வந்து நின்றுட்டு விஜயா நீ கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாருங்க. ஆனால் கேட்கவே இல்லைங்க. வாபஸ் வாங்குங்க, ஒரு குடும்பத்தோட நல்லது இருக்குது இதில், அவங்க பாவம்னு சொல்லி கேட்க இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி பட்டுன்னு போட்டு வளர்த்துருச்சு. இப்படிலாம் போட்டு உடைக்கக்கூடாதுமா, இது ரொம்ப தப்புமா, நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாரு. அட்வைஸ் கொடுத்தவர் கடைசியில் அந்த பையனோட எஜுகேஷன், அதாவது அவனோட ஸ்டடி பாதிக்கப்படும் சொல்லி கூட கேட்கலங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அதை நம்ம விஜயா பணம் கிடைக்கணும்னு வாயை புழக்குதுங்க. என்ன பண்ணுறது, பணம்னா இந்த அம்மா எல்லா வேலையும் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பணமா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 50,000 ஏலத்தில் விடுற மாதிரி ஏலச்சீட்டு மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 50,000லேருந்து 1,00,000 வந்து 2,00,000க்கு போய் நிற்கிது. கடைசியில் ஆஹா இன்னும் அதிகமாக கேட்டிருந்தாலும் தந்துருப்பாங்களோ. அதெல்லாம் வாங்கி உன் பையனோட காசு தான், உன் பையனோட உழைப்பு தான், அதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பெத்த பையனை கஷ்டப்படுத்துறதுல முன்னாடி நிற்கிற அம்மா இதுதாம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, பையங்கிறது மறந்து போயிடும் எதிரில் நிற்கிறது மருமகளாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மருமகளை முன்னாடி நிற்க வச்சு பார்த்தாங்கன்னா யாருக்காக இருந்தாலும் பையனை கண்ணுக்கே தெரியாதுங்கிறது விஜய் விஷயத்தில் கரெக்டாக இருக்குங்க. வேற லெவல் மாணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்ல அதுக்கப்புறம் 2,00,000 காசை வாங்கி உள்ளே வச்சுட்டு பார்வதி கிட்ட கொடுத்துட்டு பார்வதிக்கிட்டே இருக்கட்டும் இவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு வழியாக கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த நியூஸ் வந்துட்டு நம்ம யாருக்கு முத்துக்கு தெரியும், உடனே பயங்கர ஹாப்பி. எங்கள் அம்மா ரொம்ப நல்லம்மா, எங்கள் அம்மாவுக்கு மனசில் ஈரம் இருக்குது அப்படி இப்படின்றாரு. ஓவர் அளக்காதப்பா, நீ கொடுத்த 5,00,000 தான் அங்கே வேலை செய்யுதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இவங்க வாபஸ் வாங்கினாங்கன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம ரோஹிணி ரொம்ப யோசிக்காதம்மா, உனக்கு ஒரு நேரம் அங்கே உனக்கு பயங்கரமாக குழி தோண்டிட்டு இருக்காங்கம்மா. ஓகே